என்னமோ ஒரு தலைவர் வராரு, புதுசா உருவாக்கிட்டாரு, ஒரு நடிகரை நாங்க தலைவரா கொண்டாடுறோம். சனிக்கிழமை வந்து பேசி இந்த வார சனிக்கிழமை 39 பேத்த நான் பலி கொடுக்குறேன்ற அளவுக்கு இன்னைக்கு பண்ணிருக்கீங்களே. அங்க இறந்து போனது எங்களுடைய சகோதரர்கள், எங்க பிள்ளைங்க தானே. என்ன ஒரு அசால்ட், என்ன ஒரு மெதப்பு பாருங்க. நீங்க ஊர்ல இருந்து சென்னையில இருந்து கிளம்பும் போது 8:45 வேணும், மாஸ் வேணும், பந்தா வேணும் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு ஒரு தனி விமானத்தை எடுத்துட்டு உங்க டைமிங்க்கு நீங்க வரீங்க. அந்த கேரவன் மேல ஏறினதுக்கு அப்புறம்னாச்சும் அங்க கூட்ட நெரிசல் இருக்கு. ஏன் நீங்களே பார்த்து 2-3 பேத்துக்கு தண்ணி தூக்கி தானே வீசுனீங்க. எனக்கு இவ்வளவு மாசு இருக்கு, எனக்கு இவ்வளவு கெத்து இருக்கு, என்ன பாக்குறதுக்காக என் ரசிகர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுன்றதுக்காகவே யாரு கரூர்ல நின்று யாரு வேலை செய்யறா? இன்னைக்கு அமைச்சர்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லா அமைச்சர்களும் வந்து நின்னாச்சு. அன்பில் மகேஷ் அண்ணன் வந்து நின்னாச்சு. அவர் கதறாரு, கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னேன், கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த அழுக கூட நீங்க பொய்ன்னு சொல்றீங்களா? ராத்திரி 1 மணிக்கு என் மக்களை பார்க்கணும், என்னால தூங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நான் உடனடியா கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லி ஒரு முதல்வர் இறங்கி வந்து மக்களுக்காக களத்தை நிக்கிறாரு. தன்னுடைய மாசுக்காக, தன்னுடைய தற்புகழ்ச்சிக்காக, சுயலாபத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு 1 மணிக்கு சிஎம் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கிருந்து ஓடி போயிட்டாரு விஜய் அவர்கள். ஆனா அங்க போய் 4 மணி நேரம் கழிச்சு அவர் ட்வீட் போடுவாராம், கனத்து இதயத்தோட நான் இதை பாக்குறேன் அப்படின்னு. அப்படி உங்க தலைவர் சரியாதான் இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா நடிகர் விஜய் அவர்கள் அங்கே நின்றுக்கணும், இருந்து பார்த்திருக்கணும். அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு உண்மையாலுமே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நாளா, ரொம்ப துயரமான ஒரு நாளா தான் பார்க்கப்படுது. என்னமோ ஒரு தலைவர் வராரு, புதுசா உருவாக்கிட்டாரு, ஒரு நடிகரை நாங்க தலைவரா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நடிகர், நாங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவருக்கு நடிக்கிறதுக்கு தெரியும், அதனால எல்லா பக்கமும் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு அது நிதர்சனமா உண்மையாயிடுச்சு அப்படின்னு தான் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பரப்புரை கூட்டத்திற்கு நீங்க வந்து ஒரு பர்மிஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களை பாக்குறதுக்கு இத்தனை ரசிகர்கள், அதை தாண்டி இன்னைக்கு தலைவரா நீங்க உருவெடுக்கும் போது இத்தனை தொண்டர்கள் வராங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களோட உயிருக்கும் அவங்களோட உரிமைக்கும் ஒரு தலைவர் தான் பாதுகாப்பா இருக்க முடியும். அதை சரி பண்ணி அதை நெறிப்படுத்தாத ஒரு ஆள் எப்படிங்க ஒரு தலைவரா வர முடியும்? அதுவும் நேத்து கரூர்ல நடந்ததெல்லாம் மனசுக்கு ரொம்ப பதபதைப்ப வச்சிருச்சுங்க. ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 39 பேர் இறந்துட்டாங்க. எதுக்காக? என்ன போராட்டத்துக்கு போய் இறந்தாங்களா, இல்ல நம்ம உரிமை மீட்கிறதுக்கு போய் இறந்தாங்களா, இல்ல ஏதாச்சும் ஒரு வாழ்வாதார பிரச்சனைக்காக போய் இறந்தாங்களா? இல்ல, எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் வர்றாரு, அவரை பார்க்க போறேன், அவர் என்னமோ நாளைக்கு மாற்றத்தை கொண்டு வர போறாரு அப்படின்னு பயங்கரமா பேசக்கூடிய ஒரு நடிகரை நம்பி அந்த கூட்ட நெரிசல்ல அப்படி சிக்கி கிட்டத்தட்ட அதுல 9 குழந்தைங்க, 17 பெண்கள், மித்த இருக்கவங்க ஆண்கள். என்னங்க நடக்குதுங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில இவ்வளவு ஒரு முற்போக்கு ஒரு மாநிலமா மாத்தி இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாங்க வந்துருவோம், நாங்க பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போறோம், மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுக்க போறோம்னு வெறும் பொய்யா மட்டுமே இத்தனை பரப்புரையில சனிக்கிழமை வந்து பேசி இந்த வார சனிக்கிழமை 39 பேத்த நான் பலி கொடுக்குறேன்ற அளவுக்கு இன்னைக்கு பண்ணிருக்கீங்களே. ஏங்க இது உண்மையா ஆதங்கத்துல பேசுறதுங்க. இது கட்சியெல்லாம் தாண்டிருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அங்க இறந்து போனது எங்களுடைய சகோதரர்கள், எங்க பிள்ளைங்க தானே அப்படின்ற ஒரு உணர்வுல தானே இருக்கு. இதை எப்படிங்க நீங்க கட்சி சாயம் பூசுவீங்க அப்படின்னு எனக்கு புரியல. சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் சரி, நாங்க கட்சி சாயம் பூசுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க தாவேக்கால இருக்கிறவங்க உண்மையான கீழே இன்னுமே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து குதிக்கிறீங்களே, இதுக்கு வந்து திமுகவுக்கு சம்மந்தம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுது. அப்போ உங்களுக்கு எல்லாம் எந்த சம்மந்தம் இல்ல தானே? நீங்க உண்மையாலுமே உங்க தலைவரை பார்க்க வந்த ஒரு தொண்டர்கள் கூட்டம் தானே. உங்க தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அங்க நின்னு களத்துல நின்னு என் மக்களை பார்க்கணும். என்னை பார்க்க வந்த என்னுடைய தொண்டர்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் தான் அதுக்கு முழு பொறுப்பை ஏத்துக்கிறேன், நான் இவங்களுக்காக ஒரு குரல் கொடுப்பேன், இல்ல இவங்களுக்கான அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்னமோ அதை நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி களத்துல உங்க தலைவர் நின்றுதாருன்னா அந்த நடிகர் நல்ல தலைவர் இல்லைன்னா அவருக்கு அந்த தகுதியாச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த சம்பவம் நடந்தோடனே எனக்கு இதுல பெரிய ஒரு சந்தேகம் என்ன தெரியுங்களா? நீங்க நாமக்கல்ல காலையில 8:45 நீங்க பரப்புரை டைமிங் கேக்குறீங்க. என்ன ஒரு அசால்ட், என்ன ஒரு மெதப்பு பாருங்க. நீங்க ஊர்ல இருந்து சென்னையில இருந்து கிளம்பும் போது 8:45. அப்போ எல்லாம் வந்து நிக்கட்டும், வெயிட் பண்ணட்டும், நான் தான் நடிகராச்சே, நான் பொறுமையா தான்ப்பா வருவேன், எனக்கு வேணும், மாஸ் வேணும், பந்தா வேணும் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு ஒரு தனி விமானத்தை எடுத்துட்டு உங்க டைமிங்க்கு நீங்க வரீங்க. வந்து நாமக்கல்ல எப்படியோ பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கரூருக்கு நீங்க கேட்ட டைமிங் எப்போ?
சாயந்தரமா நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கே நீங்க கேட்டாச்சு. அதாவது மத்தியானமே எங்க தலைவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பொதுச் செயலாளர் தான் வந்து ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க போலீஸ் கிட்ட. அந்த இது குடுக்கும்போது, அந்த பெட்டிஷன் குடுக்கும்போது குடுத்திருக்காங்க. அப்போ நீங்க சொன்ன மாதிரி 12 மணி சரிங்க, அப்படிதான் உங்களுக்கு கூட்டம் அப்படியே உங்களை தேர் மாதிரி கூட்டிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க தள்ளி வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி நைட்டு 7 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க அப்படின்னா, பேசும்போதே நல்லா நோட் பண்ணீங்களா? விஜய் அவர்கள் பேசும்போதே ரொம்ப பதபதப்போட பேசினாரு. சரியா அங்க அப்பவே வந்து நிறைய ஆம்புலன்ஸ் போச்சு. அந்த ஆம்புலன்ஸுக்கு ஒரு சிலதுக்கு வழிவிட முடிஞ்சது, ஒரு சிலதுக்கு வழிவிட முடியல. அதுல இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஹைலைட் என்னன்னா, பேச ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லிட்டார், நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாமக்கல்ல இருந்து இங்க கரூர் வரைக்கும் எனக்கு வர்றதுக்கு உதவியா இருந்தது போலீஸ் தான், காவல்துறை தான். அந்த காவல்துறை மட்டும் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு சீக்கிரமா வந்திருக்க முடியாது. அதனால காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? காவல்துறை தன்னுடைய வேலையை ரொம்ப சரியா செஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லைங்க, 25ஆம் தேதி புசி ஆனந்த் அவர்கள் போய் எங்களுடைய இந்த திடல், அந்த பரப்புரை நடக்க போது, அந்த பரப்புரை நடக்கிற அந்த திடல் இதுதான் அப்படின்னு சொல்லி அங்க பிக்ஸ் ஆனோடனே அவங்களுடைய தாவேகாவினுடைய பொறியாளர் டீம் அவங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 40,000 இருந்து 50,000 மக்கள் வந்து நிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அங்க வந்து அகாமடேஷன் இருக்குது. ஆனா எங்க சார்ந்து, தாவேகா சார்ந்து நாங்க 10,000 மக்கள் தான் அங்க வருவாங்க, எங்களுடைய தொண்டர்கள் 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தானே சார் ரிப்போர்ட்ல எழுதி கொடுத்திருக்கீங்க. அதையும் தாண்டி டிஜிபி இன்னைக்கு சொல்லும் போது தெளிவா சொல்றாரு, அவங்க கொடுத்தது 10,000 தொண்டர்கள் தான் வருவாங்கன்னு கொடுத்தாங்க. ஆனா நாங்க எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு 15,000 பேருன்னு கணக்கு போட்டு 500 கான்ஸ்டபிள நாங்க அனுப்புறோம். அதுக்கு என்ன லா அண்ட் ஆர்டர் படி அது என்ன ரூலிங் அப்படின்னா, 30 பேத்துக்கு ஒரு கான்ஸ்டபிள் அப்படின்ற மாதிரி 15,000 பேத்துக்கு 500 கான்ஸ்டபிள காவல்துறை சரியாதான் இறக்கி இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதுக்கு மேல கிட்டத்தட்ட இன்னைக்கு டிஜிபி அவர்கள் சொல்றத பார்த்தா 27,000 30,000ன்றது ஒரு சில மீடியா, அதான் உங்க மீடியா தான் ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களே நடிகர் விஜய் அவர்களே. அவர் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு, எத்தனை மணிக்கு பல்லு விளக்குறாரு, எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து வெளியே வராரு, ஒரு பரப்புரை மீட்டிங் போகணும் அப்படின்னா காலையில இருந்து லைவ், அவ்வளவு ஒரு லைவ் போடுறீங்க, தப்பே இல்ல. உங்களுக்கு நிறைய மீடியாக்கு இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங் வரணும், நீங்க வந்து லைவ் போடுறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த லைவ பார்த்து பாதிக்கிறது யாரு? எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டெம்ட், அந்த மக்கள் கிட்ட எல்லாம் ஒரு டெம்ட் ஏத்த வேண்டியது. ஓ விஜய் கிளம்பிட்டாராமா, விஜய் விமான நிலையத்துக்கு வந்துட்டாராமா, விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு விமானம் அவரோடது புறப்பட்டுருச்சாமா, நம்மளும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த டெம்ட் ஏத்துற மாதிரி ஏத்திட்டு இன்னைக்கு அங்க ஒரு சில மீடியா சொல்லுது 50,000 மக்கள் வந்து நின்னாங்க, ஒரு சில மீடியா சொல்லுது லட்சக்கணக்கான மக்கள் வந்து நின்னாங்கன்னு சொல்லி. சரி, அத்தனை பேர் அங்க வந்து நிக்கிறாங்கன்னு விஜய் அவர்களுக்கு தெரியும் தானே? வந்து நின்னு ஸ்டேஜ், அதாவது அந்த கேரவன் மேல ஏறினதுக்கு அப்புறம்னாச்சும் அங்க கூட்ட நெரிசல் இருக்கு, ஏன் நீங்களே பார்த்து 2-3 பேத்துக்கு தண்ணி தூக்கி தானே வீசுனீங்க, அப்படியே அந்த பஸ் மேல இருந்து தூக்கி வீசுனீங்க தண்ணி எல்லாம், ஆம்புலன்ஸ் போகுது வழி விடுங்கன்னு எல்லாம் சொன்னீங்க. அப்பவே தெரிஞ்சிருக்கு ஏதோ அசம்பாவிதம் அங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு கரூர்ல அப்படின்னு. ஏன்னா சாதாரணம் இல்லைங்க, 12 மணிக்கு நீங்க வரேன்னு சொல்லிருக்கீங்க, சாயந்தரம் 7 மணிக்கு தான் வந்திருக்கீங்கன்னா அங்க அத்தனை மக்கள் குழுமி இருந்திருக்காங்க. அங்க இருந்த மக்களுக்கு சாப்பாடு, தண்ணி, ஒரு உண்மையாலுமே சொல்லப்போனா பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உபாதைகள், அதாவது இயற்கை உபாதைகளை வந்து போறதுக்கு கூடி அங்க வழி இருந்துச்சா, எதுவுமே தெரியல. அப்ப எத்தனை பேர் அங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அங்க சூழ்நிலை ஒரு மாதிரி சரியில்லை அப்படின்றதுனாலதானே பேசின பேச்ச 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் இன்னொரு டவுட்ன்னு நான் சொன்னேன்ல, எனக்கு இப்ப தோணுது, எப்படிங்க நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் ஆகுதுன்னா, அது எப்படி கரூர்ல இருந்த மட்டும் திருச்சி விமான நிலையத்துக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துல உங்களால டக்குன்னு போக முடிஞ்சது? அப்ப உங்க தொண்டர்கள் உங்களை வழிமறைக்கலையா? அப்ப உங்க ரசிகர்கள் வந்து உங்களை சூழ்ந்து நிக்கலையா? எப்படிங்க, என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கு மேல ஒரு மனிதாபிமானம் இருந்துச்சா சார்? ஒரு நடிகர்னு நீங்க சொல்றீங்க, ஒரு தலைவரா வரப்போறேன்னு சொல்றீங்க, 39 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, அங்கேயே விமான நிலையத்திலேயே பிரஸ்காரங்க வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்க நிக்கிறாங்க, அவங்கள அலட்சியப்படுத்திட்டு நீங்க பாட்டுக்கு பிளைட் ஏறி கிளம்புறீங்க. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் இது வேற ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்த தொண்டர்கள்னு பார்க்க கிடையாது, சரிங்களா? இவங்க வந்து வேற ஒரு தலைவருக்கு ஆதரவு கொடுக்க வந்த மக்கள் தானே பார்க்க கிடையாது. எந்த ஒரு அமைச்சரை, அதாவது இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர், கரூர் மாவட்ட செயலாளர், அவரை நீங்க எவ்வளவு ஒரு இழிவுபடுத்துற மாதிரி அங்க மேல பேசுனீங்க. ஆனா அந்த மனிதர் தான்
ஒரு அமைச்சராவோ ஒரு மாவட்ட செயலாளராவோ அங்க வரல. முதல்வர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியா அந்த இடத்துக்கு வந்து ஒரு மனித நேயத்தோட ஒரு மனிதனாக அங்க நின்னு எல்லா மக்களுக்கும் உடனடியா எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி, இல்ல தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி, எங்க வேணாலும் போங்க. முதல்வர் சொல்லிட்டாரு, தனியார் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டவங்களுக்கும் இனி சிகிச்சை கட்டணம் கிடையாது, அவங்களுக்கும் முற்றிலுமே நாங்க இலவசமா தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாண்பு, இது அரசியல் சாயம் இல்லைங்க, சாதாரண ஒரு மனிதநேய மாண்பு. அதை கொண்ட ஒரு முதல்வரா தமிழ்நாட்டின் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். நாங்க இதெல்லாம் நீங்க சொல்லும் போது நீங்க வந்து உடனே வந்து அரசியல் கொண்டு வரீங்க, இது டிஎம்கே மேல எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு. எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சார், விஜய் அவர்கள் மேல எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. எனக்கு இவ்வளவு மாசு இருக்கு, எனக்கு இவ்வளவு கெத்து இருக்கு, என்ன பாக்குறதுக்காக என் ரசிகர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுன்றதுக்காகவே நீங்க ஜாலியா அந்த கேரவன்குள்ள உட்காந்து சிக்கன் பிரியாணில இருந்து மட்டன் பிரியாணில இருந்து எல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் மட்டும்தான் மக்கள் கிட்ட பேசுறீங்க. அப்ப உங்களுக்காக 5 மணி நேரத்துல 6 மணி நேரம் கால் கடுக்க காத்துட்டு இருக்க அந்த மக்களை நீங்க வேணும்னே உங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தி இருக்கீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு சார். நடிகர் விஜய் மேல எங்களுக்கு முழுமையாக இருக்கு. இதுக்கு பதில் சொல்லட்டும். அங்க இன்னைக்கு யாரு கரூர்ல நின்று யாரு வேலை செய்யறா? இன்னைக்கு அமைச்சர்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லா அமைச்சர்களும் வந்து நின்னாச்சு. அன்பில் மகேஷ் அண்ணன் வந்து நின்னாச்சு. அவர் கதறாரு, கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னேன், கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த அழுகு கூட நீங்க பொய்ன்னு சொல்வீங்களா? அதை தாண்டி இன்னைக்கு மாசு சார் வந்து நின்னாச்சு. சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் களத்துல வந்து இறங்கி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலைன்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கா போய் பாக்குறாரு, ஒரு மக்களையும் போய் பார்த்து இது பண்றாங்க. சிஎம் அவர்கள் அவரோட வயசு எவ்வளவு தெரியுமா சார்? இன்னைக்கு 73 வயசு ஆச்சு. ஆனா அவரு இன்னைக்கு உடனடியா இந்த விஜய் அவர்கள் இவருக்காக உயிரிழந்த மக்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லி உடனடியா பிளைட் ஏறி சென்னை போய் இறங்கியாச்சு. ஆனா ராத்திரி 1 மணிக்கு என் மக்களை பார்க்கணும், என்னால தூங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நான் உடனடியா கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லி ஒரு முதல்வர் இறங்கி வந்து மக்களுக்காக களத்துல நிக்கிறாருன்னு சொன்னா இதை எப்படி நீங்க அரசியல்னு மட்டும் நீங்க பாக்கலாம்? ஏன் ஒரு மனுஷனா இருந்தா அவருக்கு அந்த ஏக்கம் வராதா? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்களும் தான் வந்து நின்று இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே குறை சொல்லக்கூடிய இன்னைக்கு மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் தான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கு, இது ரொம்ப பெரிய தப்பான விஷயம், இதை வந்து மாத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கு. தன்னுடைய தொண்டர்களுக்கு எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாம தன்னுடைய மாசுக்காக தன்னுடைய தற்புகழ்ச்சிக்காக சுயலாபத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்தோடனே முதல்வர்கள் அறிவிச்சாரு, உயிர் இழந்த அந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து நிவாரணம் வந்து 10 லட்சம் கொடுக்குறோம், அடிப்பட்டவங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து உண்மைக்குமே ஒரு மனித மாண்போட அவர் செஞ்ச ஒரு செயல் தான். நம்ம தாவேகா தலைவர் தான் விஜய் அவர்கள் தான் ரொம்ப பெருசா பேசுவாரு, எனக்கு பணம் முக்கியம் இல்ல அப்படின்னு. ஏங்க எல்லாத்துக்கும் 1 கோடி கொடுத்திருக்க வேண்டியதானே? அப்படி இல்ல, தமிழ்நாடு அரசு என்ன கொடுத்திருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு 20 லட்சத்தை இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. இத மீடியாக்கள் பெருசு பண்றீங்க பாத்தீங்களா? அதுலயும் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில யூடியூப் சேனல்ஸ், ஒரு சில மீடியாக்கள்லாம் எப்படி போடுறீங்க? நைட்டு 1 மணிக்கு சிஎம் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்தாச்சு, இங்கிருந்து ஓடி போயிட்டாரு விஜய் அவர்கள். ஆனா அங்க போய் 4 மணி நேரம் கழிச்சு அவர் ட்விட் போடுவாராம், கனத்த இதயத்தோட நான் இதை பாக்குறேன் அப்படின்னு. இது உண்மையாலுமே அவர் போட்ட ட்விட்டா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா உடனே இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் சில சேனல்ஸ் எல்லாம் வந்து நின்று ஐயோ விஜய் அவர்கள் இப்படி எல்லாம் ட்விட் போடுறாங்க. உண்மையாலுமே தொண்டர்களே ரொம்ப மோசமா, இன்னும் சொல்ல போனா காரி துப்பக்கூடிய நிலைமையிலதான் பாக்குறாங்க. இந்த ஒரு நடிகரை தான் பாக்குறதுக்காக நாங்க வந்தோமான்னு இப்போ சொல்ற தமிழ்நாட்டு மக்கள் இப்பனாச்சும் புரிஞ்சுக்கோங்க, யாரு நமக்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு துணை முதல்வர்கள் துபாயில இருந்தாரு. இந்த செய்தி கேட்ட அடுத்த நிமிஷம் கிளம்பி நைட்டோட நைட்டா இங்க வந்து மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி களத்தில் நின்னு பாக்குறாங்க. ஏங்க இது உண்மையாலுமே விளம்பரத்துக்காக இல்லைங்க, களத்துல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிக்கிறாங்கன்னு பாக்கணும். அப்படி உங்க தலைவர் சரியாதான் இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா நடிகர் விஜய் அவர்கள் அங்கே நின்றுக்கணும், இருந்து பார்த்திருக்கணும். என்னமோ சும்மா பில்டப் கொடுத்தீங்க, நாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போதெல்லாம் வந்து முகமூடி போட்டுட்டு இருந்தோம், நாங்க அது அப்படி பண்ணிருக்கோம், இதை இப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு எல்லாம் பேசுறது தெரிஞ்சிச்சுல. அப்ப ஏன் உங்களுக்காக உங்க கூட்டத்துக்கு வந்த உங்களுடைய தொண்டர்கள் இன்னைக்கு வந்து இறந்திருக்காங்க அப்படின்னா
அத பாக்குறதுக்காக இன்னைக்கு எதிர்க்கட்சி அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மொத்தமும் அங்க வந்து இறங்கி இன்னைக்கு 2 நாள் தமிழ்நாடு அரசு சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் ரத்து பண்ணி அந்த உயிருக்கான மாண்புனாச்சும் போய் சேர்த்தணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்கேன். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதையெல்லாம் எங்கத்த நீங்க உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையானே தெரியல சார். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு ஒரு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் சரி கட்டிடலாம் அப்படின்னு நடிகர் விஜய் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பவும் திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்த ரொம்ப பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சுயலாபத்துக்காக இன்னைக்கு மக்களினுடைய உயிரை வந்து பழி வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா இதுக்கு அரசு வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும். சாதாரண ஒரு ரசிகர்கள் வந்து அந்த கூட்டத்துல யாருக்காச்சும் ஏதாச்சும் பாதிப்புனா கூட அந்த நடிகர் தான் பிரச்சனைன்னு சொல்லி அவங்க மேல கேஸ் போட்டு அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுத்த விஷயம் எல்லாம் இங்க நடந்துட்டுதான் இருந்திருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு இவர் ஒரு தலைவர் அப்படிங்கிற பேர்ல அதுவும் போன பரப்புரை கூட்டத்துல என்ன பண்ணாரு? பஸ்ல ஏறி அவருக்கு மேல மட்டும் லைட் வெளிச்சம் இருக்கும், மக்கள் மேல லைட் வெளிச்சம் இருக்காது. இவர் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாட்டு காட்டுறீங்களா சார்? உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கிறது உயிர் சார். உங்களுக்கு எப்படி உயிர் இருக்கோ, உங்களுக்கு எப்படி அடிச்சா வலிக்குமோ, குத்துனா ரத்தம் வருமோ, அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அவங்க கிட்ட லைட் போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அப்படி ஒரு பாவலா காமிச்சு ஒரு என்ன ஒரு கேட்டகரியில இவரெல்லாம் வச்சுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இவருடைய நிலைப்பாடு இருந்திருக்கு. இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், அரசியல் நோக்கத்தோட இல்ல. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்திட்டு தூத்துக்குடியில இருந்தபோது நான் டிவியை பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் கரூர்ல வேற ஒரு கட்சியினுடைய அந்த கூட்டம் நடந்த போதும் அந்த கூட்ட நெரிசல்ல இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனடியா தன்னுடைய கள நிர்வாகிகள், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் களத்துல போய் பார்க்க சொல்லி நைட்டு 1 மணிக்கு பதபதத்து வந்த ஒரே ஒரு சிறந்த தலைவரா தான் நான் உண்மையா பெருமையா சொல்லுவோங்க. எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து மக்களுக்காக நின்றிருக்காரு, மக்களுக்காக பேசியிருக்காரு, மக்களுக்கான ஒரு தலைவரா இருக்காரு. ஒரு ரிக்வெஸ்டா நான் சொல்றேன், இனிமேல்னாச்சும் வரக்கூடிய அந்த ரசிகர்கள் அணில் கூட்டம்னு சொல்லல, தற்குறின்னு உங்களை சொல்லல, அதை தாண்டி நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு டிகிரி வாங்க வச்சிருக்காங்க. அதை தாண்டி குடும்பமா எல்லாம் வரீங்க, குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரீங்க. அதுவும் கர்ப்பிணி பெண்ணெல்லாம் வந்து அவங்க எல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்க கொஞ்சம் சுய சார்போட சுய அறிவோட நடந்துக்கோங்க. எந்த இடத்துக்கு எப்படி வரணுங்கிறத பார்த்து யாருக்காக வந்து நிக்கிறோங்கிறத புரிஞ்சு வந்து நில்லுங்க. அவங்க எல்லாம் நம்மளுக்காக வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் மாதிரிதான் இந்த நடிகர்கள்லாம். நம்மள சந்தோஷப்படுத்துறதுதான் அவங்களே திரையில நடிக்கிறாங்க. அப்போ நம்ம தான் எஜமானர்கள். அப்போ நம்ம போய் ஒருத்தருக்காக இப்படி கை கட்டி நிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சு ஒரு தெளிவா செய்யுங்க. அதை தாண்டி இனியெல்லாம் நீங்க கூட்டம் நடத்துவீங்களான்னு தெரியாது. ஆனா நடத்துனீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களே, உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு தமிழ்நாட்டுல ஒரு நல்லது நடக்கணும், அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அதை தாண்டி உங்க கட்சியிலனாச்சும் ஒரு சரியான ஒரு நடைமுறை இருக்கணும் அப்படின்னா வெளிய வந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட பில்டப் கொடுத்து வெறும் சினிமா டயலாக் மட்டும் பேசாம, ஏப்பா இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி இது பண்ணுங்க, அறிக்கை கொடுக்காதீங்க. வந்து நின்னுட்டு எங்க கூட்டத்துக்கு குழந்தைங்களை கூட்டு வராதீங்க, கர்ப்பிணி பெண் வராதீங்க அப்படின்னு அறிக்கை கொடுக்காதீங்க. வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. ஒரு மாவட்ட கழக நிர்வாகிகள் யாருன்னு ஃபர்ஸ்ட் கட்டமைங்க. அதை தாண்டி உங்களுடைய கட்சியினுடைய அந்த கூட்டத்தை ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு அவங்கள வச்சு உங்களுடைய தொண்டர்களை நெறிப்படுத்துங்க. அப்படியெல்லாம் பண்ணி அதன் மூலமாக வந்தாதான் ஒரு நல்ல ஒரு தலைமையை உருவாக முடியும். ஆக இன்னைக்கு விஜய் அவர்கள் செஞ்சது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதற்கான முழு முதற் காரணம் தலைவர் விஜய் அவர்கள், உங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தான் எடுத்து ஆகணும். அதை தாண்டி அந்த உயிரிழந்த அந்த 39 பேர்களுக்கும் மனமார்ந்த ஒரு அஞ்சலியை செலுத்தணும் அப்படிங்கறதா நினைக்கிறோம். அவங்க எல்லாம் வந்து எத்தனையோ ஆசையில கனவுல எல்லாம் வந்திருப்பாங்க. சாதாரணமா ஒரு நடிகரை தானே பாத்துட்டு போறோம் அப்படின்னு வந்திருப்பாங்க. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு கூட வந்திருப்பாங்க வீட்டுல இருந்து. ஆனா இன்னைக்கு நைட் இப்படி ஆகும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்களை எத்தனை கனவோட அந்த பெற்றோர்கள் பெற்றிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைங்க எல்லாம் இப்படி இறந்து போயிடும், அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப பெரிய ஒரு துயரமா இருக்கு. காசுனால மட்டும் எல்லாத்தையும் மாத்திர முடியும் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் நினைச்சிடக்கூடாது. முடிஞ்சா களத்துல வந்து போராட முடிஞ்சா நீங்க எல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க சார். நல்ல ஒரு கட்சி இருக்கு, நல்ல ஆட்சி இருக்கு, அவங்க செய்யறதே இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மையா போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் வந்து இப்படி வழி
நாடா மாத்திராதீங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?